ஹாய் வியூயர்ஸ், எல்லாரையும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் முடிவு பெறாத சொல் அப்படின்னு அர்த்தம். முடிவு பெறாத சொல் அப்படின்னு சொன்னால் ஒரு வர்பு இருக்குது, அந்த வர்புக்கு முன்னாடி டு அப்படின்றத நம்ம சேர்ப்போம். டு பை, டு செல், டு see, டு லிசன் அப்படின்னு. பைனா வாங்கு அப்படின்னு அர்த்தம். டு பைனா வாங்க, நான் வாங்க போனேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பை. டு செல் விற்க அப்படின்னு சொல்லுவோம். டு see பார்க்க, டு டாக் பேச அப்படின்னு வரும். ஸோ ஒரு வேர்புக்கு முன்னாடி நம்ம டு அப்படின்றத சேர்த்தோன்னு சொன்னால் அது முடிவு பெறாத சொல்லாக மாறிவிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவே நவுனுக்கு முன்னாடி நீங்கள் டு சேர்த்தீங்கன்னு சொன்னால் அது ப்ரிப்போசிஷனாக மாறிவிடும். இது ஒரு புரிஞ்சுக்கணும் நீங்கள், சரியா? இப்போது இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹவு வி கேன் ரெக்கக்னைஸ், அது இன்ஃபினிட்டிவ்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். திருப்பி ஒரு டெஃபினேஷனில் பார்க்கலாம். An infinitive is usually considered as the most basic form of a verb. பேசிக் ஃபார்ம் ஆஃப் எ வேர்ப்னா ரூட் வேர்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் டூ சேர்க்குறோம். பாஸ்ட் டென்ஸ் வேர்போடு டூ சேர்க்கக்கூடாது. இன் இங்கிலீஷ் when referring to an infinitive it is usually the present infinitive. இங்கிலீஷ்னு வந்தாலே, அந்த இங்கிலீஷில் இன்ஃபினிட்டிவ்னு வந்தாலே அதை ப்ரெசன்ட் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ரூட் வேர்பில் என்ன வருதோ அதுக்கு முன்னாடி டூ அப்படின்றத சேர்த்தோன்னு சொன்னால் அந்த சொல் முடிவு பெறாத சொல்லாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ இன்கம்ப்ளீட் வேர்டு ஆர் இன்கம்ப்ளீட் ஒரு சென்டென்ஸ்லேயே இன்கம்ப்ளீட் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஹவு கேன் யூ ரெக்கக்னைஸ் அன் இன்ஃபினிட்டிவ்? இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படின்றத நம்ம எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், an infinitive verb almost always appears with a to before it. To அப்படின்றது அதுக்கு முன்னாடி வரும். An infinitive is also usually used as an object following the verb. ஒரு வேர்பை ஃபாலோ பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வருது இல்லையா, அதுவாகவும் இந்த இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணலாம். பட் கேன் ஆல்சோ பி யூஸ் அட் த பிகினிங் ஆஃப் எ சென்டென்ஸ் ஆஸ் எ சப்ஜெக்ட். அதை சப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, சென்டென்சஸில் எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி, டு பைனா என்ன? பைனா வாங்கு, டு பைனா வாங்க. ஹியர் அப்படின்னா கேளு, டு ஹியர் அப்படின்னா கேட்க. ட்ராவல்னா பிரயாணம், டு ட்ராவல்னா பிரயாணம் செய்ய, பிரயாணிக்க அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, இப்போது யூ ப்ராமிஸ் டு பை மீ அ டைமண்ட் ரிங் அப்படின்னு சொல்ல முடியும். யூ ப்ராமிஸ்ட் டு பை அ டைமண்ட் ரிங். To travel around the world requires a lot of time and money. To travel அப்படின்னு சப்ஜெக்டாக வருது பாருங்கள். to travel around the world, நம்ம உலகத்தை சுற்றி ட்ராவல் பண்ண, பிரயாணம் செய்ய, it requires lot of time and money. நமக்கு நேரமும் வேணும், பணமும் வேணும். இந்த இடத்துல என்னவா வருதுன்னா, to travel அப்படின்றது ஸ்டார்டிங்கில் வருது, அதை சப்ஜெக்டாக நம்ம சொல்கிறோம், சரியா? you have got to see the baby. நீ அந்த குழந்தைய பார்க்க வேண்டும். யூ ஹாவ் காட்ன்றது வர்புக்கு அப்புறம் வருது ஆப்ஜெக்ட். நீ எதை பார்க்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். டு see the baby அப்படின்னு சொல்கிறோம். டு see அப்படின்றது இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக வருது. யூ ஹாவ் காட் டு see the baby அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை விட இன்னும் பெட்டராக ஆப்ஜெக்டாக வருது. மேலே இருக்கிறது கூட யூ ஹாவ் காட் இருக்குது. டு see the baby அப்படின்றது எதை பார்க்கணும், பேபின்னு தான் வருது. ஸோ பேபி இஸ் த ஆப்ஜெக்ட் ஹியர் குவைட் நேச்சுரலி. டு see அப்படின்றது பார்க்க அப்படின்றது வருது, வர்புக்கு முன்னாடி அந்த பார்க்க அப்படின்றது வருது. இங்கே பாருங்கள், he decided to wait. he decided to wait, அதுதான் டு வெயிட்னா அதாவது வெயிட் பண்ணுறதுக்கு, காத்து கொண்டிருப்பதற்கு அப்படின்ற மாதிரி அவன் தயாராகிட்டான், அவன் டிசைட் பண்ணிட்டான், முடிவு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். he decided to wait before suggesting his idea. அவன் ஐடியாவை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருந்தான் அப்படின்னு சொல்ல முடியும். he decided to wait before suggesting his idea. how to make infinitives அப்படின்றது வரும்போது to plus go அப்படின்னு சொன்னால் என்ன, டு கோ, ஐ வாண்டட் டு கோ, நான் போக விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யூ கேன் மேக் இட்.
இப்போது மெயின் வேர்ப் அப்படின்றது என்ன, இன்ஃபினிட்டிவ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மெயின் வேர்ப் வந்து கோ, இன்ஃபினிட்டிவ் வந்து டு கோ. bring மெயின் வேர்ப் டு bring, செல் டு செல், read to read, sing to sing, write to write, sleep to sleep, take to take அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ்ட் இன் சென்டென்சஸ் அப்படின்னு பார்க்கலாம். 2 + verb வந்து இன்ஃபினிட்டிவ்னு சொன்னேன். 2 + noun ஆர் ப்ரொனவுன் வந்து ப்ரிப்போசிஷன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ நம்ம வாக்கியத்தில் வேகமாக போக போகிறோம். We planned to go for a movie. We planned to go. நாங்கள் ஒரு மூவி போக பிளான் பண்ணினோம் அப்படின்னு சொல்கிறோம். We planned to go for a movie. I forgot to bring my tuition fee. I forgot to bring கொண்டு வர, என்னோடய டியூஷன் ஃபீயை கொண்டு வர நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். They opened a supermarket to sell all grocery items. To sell விற்க, எல்லா க்ரோசரி ஐட்டம்ஸும் விற்கிறதுக்கு வச்சுரும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணினாங்க. The teacher gave instructions to the students to study well. To study well. The teacher gave instructions to the students to study well. My friends requested me to sing. ஒரு பாட்டு பாட, to singனா பாட அப்படின்னு அர்த்தம். My friends requested me to sing a song in the competition. My father told me to write competitive exams. என்னோட அப்பா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுன்னு எனக்கு சொன்னார். They compelled me to do that. அவர்கள் என்னை அதை செய்யுமாறு வற்புறுத்தினார்கள். They compelled me to do, செய்ய. நீங்கள் கவனிக்க வேண்டியதோ இந்த இடத்துல என்ன இன்ஃபினிட்டிவ்ன்றதை கவனிக்கணும். அப்புறம் இந்த வாக்கியத்துக்கு என்ன மீனிங் அப்படின்றத கவனிக்கணும். I went to Trichy to meet my friend. இங்கே நல்லா கவனிங்க. I went to Trichy, noun இல்லையா, நான் திருச்சிக்கு ப்ரிப்போசிஷன் வருது. To meet my friend, என்னுடைய நண்பனை சந்திக்க. I went to Trichy to meet my friend. நல்லா கவனிங்க, இங்கே 2 வாக்கியம் வருது. I went to Trichyன்றது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். டு மீட் மை ஃப்ரெண்டுன்றது இன்ஃபினிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். நல்லா கவனிக்கணும், இன்ஃபினிட்டிவ் இருக்கக்கூடிய வாக்கியத்தில் ரூட் வேர்ப் தான் வரும், பேசிக் வேர்ப் தான் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஐ வென்ட் டு ட்ரிச்சின்றது தனி வாக்கியம், டு மீட் மை ஃப்ரெண்டுன்றது தனி வாக்கியம். ஸோ டு மீட் மை ஃப்ரெண்ட் வந்து சந்திக்க அப்படின்னு சொன்னேன். பை வென்ட்டுன்னு வரும்போது டு வென்ட்டுன்னு வராது இல்லையா, ஐ வென்ட்டு தான், ஐ டு வென்ட்டுன்னு வராது. ஐ வென்ட் டு ட்ரிச்சி டு மீட் மை ஃப்ரெண்ட். I shall try to come on Monday. நான் மண்டே வருவதற்கு முயற்சி செய்கிறேன். I shall try to write letters in Tamil. நான் தமிழில் கடிதங்கள் எழுத முயற்சி செய்கிறேன். I will tryன்னு சொல்லலாம், I shall try to write letters in Tamil அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் be verbsன்னு சொல்லுவோம், auxiliary verbsன்னு சொல்லுவோம். இந்த auxiliary verbsலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த இது இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது நமக்கு புரிந்து கொள்வதற்கு அது ரொம்பவும் சுலபம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் ஈஸி டு டாக் இன் இங்கிலீஷ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி வேர்ப்ஸ்னால் என்னென்ன வரும், ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாசு வேறு, ஷேலு, வில் இல்லையா, அதை மறந்துடக்கூடாது. இப்போ இங்கே இஸ்ஸுன்னு எல்லாத்துலேயுமே வந்திருக்கு, ஆம்னு வந்திருக்கு. இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் ஈஸி டு டாக் இன் இங்கிலீஷ், இட் இஸ் ஈஸி டு சே பட் டிஃபிகல்ட் டு ஃபாலோ. இட் இஸ் ஈஸி டு சே பட் டிஃபிகல்ட் டு ஃபாலோ. சொல்வது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஐ எம் சாரி டு சே த ட்ரூத். ஐ எம் சாரி டு சே, சொல்ல, அதாவது நான் அந்த உண்மையை சொல்வதற்கு, டு சேனா இங்கே சொல்வதற்கு அப்படின்னு வரும். ஐ எம் சாரி டு சே த ட்ரூத், உண்மையை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இட் இஸ் டிஃபிகல்ட் டு பெர்ஃபார்ம் பிஃபோர் ஹியூஜ் ஆடியன்ஸ். இட் இஸ் டிஃபிகல்ட் டு பெர்ஃபார்ம் அப்படின்றது தான் இன்ஃபினிட்டிவ்.
கடினம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நாம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. நார்மலாக ஒரு க்ளோஸ்டு இன்டோரில் நம்ம செஞ்சுருவோம். ஒரு ஆடியன்ஸ்க்கு முன்னாடி, ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ் முன்னாடி செய்யும்போது ஒரு பதட்டம் வரும் இல்லையா? அப்போ சொல்கிறோம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பழக்கமாயிடுச்சுன்னா அதுவும் ஈஸியாகிடும். அது பெரிய கஷ்டம்லாம் கிடைக்காது. 2-3 வாட்டி அந்த ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால், முதல் வாட்டி பண்ணும்போது ஒரு படபடப்பு இருக்கும். 2வது வாட்டி 3வது வாட்டி யூல் கெட் கான்ஃபிடன்ஸ். நேச்சுரலி யூல் கெட் இட். இட் இஸ் டிஃபிகல்ட் டு பெர்ஃபார்ம் பிஃபோர் த ஹியூஜ் ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மெயின் வேர்ப்ஸ் இன் இன்ஃபினிட்டிவ்ஸ். இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து மெயின் வேர்ப்ஸில் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். த டாக்டர் ஹேஸ் அட்வைஸ்டு மீ டு டேக் ரெஸ்ட் ஃபார் 2 weeks. டு டேக் ரெஸ்ட், ஓய்வு எடுத்துக்கொள்ளுமாறு கூறினார். 2 வாரங்கள் டாக்டர் வந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளுமாறு கூறினார் அப்படின்னு சொல்ல முடியும். த டாக்டர் ஹேஸ் அட்வைஸ்டு மீ டு டேக் ரெஸ்ட் ஃபார் 2 weeks. ஐ ஃபர்காட் டு சென்ட்னா அனுப்ப அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபர்காட் டு சென்ட் த மெசேஜ் டு அவர் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு தகவல் அனுப்ப சொன்னாங்க. நான் தகவல் அனுப்ப மறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஐ ஃபர்காட் டு சென்ட் த மெசேஜ் டு அவர் ஹெட் ஆஃபீஸ். We have decided to go for a pilgrimage tour. ஒரு pilgrimage tour போகிறதுக்கு நாங்கள் டிசைட் பண்ணினோம். They compelled me to do that. அவர்கள் என்னை அதை செய்யுமாறு வற்புறுத்தினார்கள். They compelled me to do that work அப்படின்னு சொல்லலாம். The house owner informed me to vacate the house. To vacate na காலி செய்ய. The house owner informed me to vacate the house. I have decided to speak in Hindi. நான் ஆங்கிலத்தில் பேச தீர்மானித்திருக்கிறேன். பேச, to speak அப்படின்னு வரும். Please note, கவனிங்க. While using infinitives in the sentence, main verb attached sentences will come first. மெயின் வேர்ப் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் முதல்ல வரும், ஃபாலோட் பை இன்ஃபினிட்டிவ் அட்டாச் சென்டென்சஸ். நீங்கள் மேலே பார்த்துருக்கிறது எல்லாமே மெயின் வேர்ப் இருக்க சென்டென்சஸ் முதல்ல வந்துடும். அந்த மெயின் வேர்ப் இருக்க சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எது ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் இன்ஃபினிட்டிவ் இருக்கிறதுன்றது வந்து பேஸ் வேர்ப் தான் வரும், ரூட் வேர்ப் தான் வரும். அதை மைண்டில் கவனமாக இது பண்ணுங்கள். ஓகே, இப்போது என்னன்னு சொன்னாக்கா, இந்த வாக்கிய அமைப்புன்னு வரும்போது மெயின் வேர்ப் இருக்கிறது முதல்ல வரும், இன்ஃபினிட்டிவ் இருக்கிறது 2வது வரும். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்து வில் நாட் கம் ஆஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ். இப்போ வந்து ஃபர்கெட், ஃபர்காட், டு ஃபர்காட்னு வராது இல்லையா? அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது வந்து செல், சோல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? டு செல் அப்படின்னு தான் வரும். ஆஸ்க், ஆஸ்க்டுன்னு சொல்கிறோம். டு ஆஸ்க் அப்படின்னு தான் வரும். பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடியது டூன்றது சேர்க்கக்கூடாது. இன் ஆல் தீஸ் சென்டென்சஸ் given below, only main verb changed according to the tense and not the infinitive. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டென்ஸுக்கு தகுந்த மாதிரி மெயின் வேர்ப் மட்டும்தான் மாறும், இன்ஃபினிட்டிவில் இருக்கிறது மாறாது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் 1, I go to the seminar to give lecture. I go to the seminar to give lecture. நான் வந்து லெக்சர் கொடுக்கறதுக்காக ஒரு செமினாருக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ரெசன்ட் டென்ஸு. I went to the seminar, 2வது. I went to the seminar to give lecture. I will go to the seminar to give lecture. பாருங்கள், எங்கேயாவது வந்து முதல்ல இருக்கிறது வந்து நம்ம சேஞ்ச் ஆச்சான்னு பாருங்கள். இன்ஃபினிட்டிவ் இருக்கிறது டு கிவ் அப்படியே தான் வரும். மெயின் வேர்ப் இருக்கிறது கோ, வெண்ட், கான்னு மாறுது. இப்போ வந்து கோன்னு இருக்குது, வெண்ட்டுன்னு வந்துருக்கு. ஃப்யூச்சராக இருந்தால் வில் கோ அப்படின்னு மாறுறது இல்லையா? ஐ கோ டு த செமினார், ஐ வென்ட் டு த செமினார், ஐ வில் கோ டு த செமினார். இந்த இடத்துல பாருங்கள், ஐ கோ டு த செமினார் டு கிவ் எ லெக்சர், ஐ வென்ட் டு த செமினார் டு கிவ் எ லெக்சர், ஐ வில் கோ டு த செமினார் டு கிவ் எ லெக்சர். ஸோ டு கிவ் அப்படின்றது அப்படியே தான் வருது, அது மாறவே இல்லை. இன்ஃபினிட்டிவ்னா இன்ஃபினிட்டிவ் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 2 இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். I teach in the computer center to train students on Oracle. I teach in the computer center to train அப்படின்றது முக்கியம். இன்ஃபினிட்டிவ் எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாத்துமே டு ட்ரெயின் தான் வரும். ஆனால் அங்கே டீச்சுன்றது ஆட்டோமேட்டிக்காக மாறும், டாட்டுன்னு மாறும், வில் டீச்சுன்னு மாறும். I teach in the computer center to train students on Oracle. இது ப்ரெசன்ட் டென்ஸ். I taught in the computer center to train students on Oracle. I will teach in the computer center
டு ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஆரக்கிள் ஃப்யூச்சர் ஐ வில் டீச் அப்படின்னு வருது. சம் மோர் சென்டென்சஸ் யூஸிங் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் இம்பாசிபிள் டு லிவ் வித்தவுட் வாட்டர். தண்ணி இல்லாமல் யாராவது உயிர் வாழ முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள் டு லிவ் வித்தவுட் ஏர். இட் இஸ் இம்பாசிபிள் டு லிவ் வித்தவுட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். டு லிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? வாழ அப்படின்னு வாழ முடியாது, உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டேஞ்சரஸ் டு ப்ளே வித் வைல்ட் அனிமல்ஸ். வனவிலங்குகள்கிட்ட போய் நம்ம நிறைய விளாடுறோம். காட்டில் ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு அது பக்கத்துலேயே வந்து மோந்து பார்க்குற மாதிரி இருக்குது. பட் எந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாது. ஸோ இட் இஸ் டேஞ்சரஸ் டு ப்ளே வித் வைல்ட் அனிமல்ஸ். ஷீ பிகான் டு லாஃப். அவள் அழத் தொடங்கினாள். ஷீ பிகான் டு லாஃப் அப்படின்றது அழ அப்படின்னு அர்த்தம். ஷீ பிகான்றது ஒரு சென்டென்ஸு. ஓகே, டு லாஃப் அப்படின்றது அவள் துவங்கினாள் அப்படின்னாலே மீனிங் கிடைக்கும். டு லாஃப்னா அழ. அவள் அழத் தொடங்கினாள். ஷீ ஃபர்காட் டு ஸ்விட்ச் ஆஃப் த மொபைல் ஃபோன் பிஃபோர் த மீட்டிங். மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்துட்டு இந்த மோடில் ஸ்லீப் மோடு கொண்டு போவாங்க, சைலண்ட் மோடு கொண்டு போவாங்க இல்லையா, வைப்ரேட்டர் மோடு, இல்லைன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்து போயிட்டா. ஷீ ஃபர்காட் டு ஸ்விட்ச் ஆஃப் த மொபைல் ஃபோன் பிஃபோர் த மீட்டிங். ஷீ ஃபர்காட் டு ஸ்விட்ச் ஆஃப், அணைக்க அப்படின்ற மாதிரி வரும். ஐ வில் ட்ரை டு ரைட் தீஸ் லெசன்ஸ். இந்த பாடங்களை நான் எழுத முயற்சி செய்கிறேன் அப்படின்னு வரும். ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, வர்புக்கு முன்னாடி டு அப்படின்றத சேர்க்கணும். டு சேர்த்தோன்னா அது முடிவு பெறாத சொல்லாக மாறிவிடும். அப்புறம் இதை வந்து சப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டார்டிங்லேயும் வரும், எண்டிங்லேயும் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்புறம் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க, இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ் இருக்கக்கூடிய வாக்கியங்களில் வந்து மெயின் வேர்ப் இருக்க வாக்கியம் முதல்ல வரும், இன்ஃபினிட்டிவ் இருக்கிற வாக்கியம் ரெண்டாவதாக வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி நேர்களே, மீண்டும் வந்து அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஒன்ஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் பிகம்ஸ் ஹையர், தென் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து இந்த சென்டென்சஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க, படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, பேச ஆரம்பிச்சிடுவீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது வெங்கட்.